ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விதமான தக்காளி சட்னி பண்ணியிருக்கோம். ஆனால் அதுலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி சட்னி இது. ரொம்பவே டேஸ்டியான இந்த தக்காளி சட்னி செய்கிறது ரொம்பவே சுலபம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த ருசியான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன்னா, இந்த தக்காளியோட அந்த சென்டர் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம இதை கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம ரசத்துக்கெல்லாம் எப்படி தக்காளியை கையாலேயே இந்த மாதிரி கசக்கி விடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். கையால நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடணும். இப்போ தக்காளியோட பெரிய பெரிய தோல் மாத்திரம் நம்ம கையால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த தக்காளியோட பல்ப்பை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதோ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா உளுத்தம்பருப்பு லேசா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 2 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம இதுல காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கிறோம், அதனால ஒரு 6 தேவைப்படும் உங்களுக்கு. பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் இதுல நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போறோம். ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலரெல்லாம் மாற வேண்டிய தேவையில்லை, அதோட பச்சைத்தன்மை முழுமையா போயிருக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சு அந்த தக்காளியோட பல்ப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல சாம்பார் தூள், கால் டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். இது ஒரு நெல்லிக்காய்க்கும் குறைவா தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப புளியை கரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். புளி அதிகமா சேர்க்க கூடாது. புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சட்னிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான்
நான் இப்போ ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ சட்னி கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். ஏன்னா அடுத்துதான் நம்ம கொஞ்சமா அரிசி மாவு சேர்க்க போறோம். அரிசி மாவு சேர்க்கும் போது சட்னி இன்னுமே நல்லா கெட்டியாகும். இப்போ புளி சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமா சேர்க்க கூடாது. இப்போ அந்த அரிசி மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சேர்க்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. இப்ப 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லியோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.